இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக இருக்கிற சவுலை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் இஸ்ரவேலில் இருக்கிற இரண்டாம் ராஜாவாக இருக்கிற தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னா அதில் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமின் ஆகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இங்கே தாவீதை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் சாமுவேல்கிட்ட தாவீது அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமின் ஆகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை அதான் அங்கே சாமுவேலுக்கு போனோடனே குழப்பம் வருது. அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்வேன். கடைசி சாமுவேல் போறாரு. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது எல்லாரையும் கடந்து போகப்படும். முதல் நபரை கடந்து போக பண்ணினார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்றான். இங்கே மூத்தவன், எல்லாருக்கும் மூத்தவன் எலியாபை பார்த்த உடனே அவன் உயரம், அவனுடைய ஆளு, முகம் எல்லாத்தையும் பார்த்த உடனே சாமுவேல் நினைக்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். அப்போ இவர் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரா? ஏன்னா அந்த அவனுடைய சரீர வளர்ச்சி, அவனுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமுவேல் ஒரு முடிக்க வச்சாரு, இவர் தான் ராஜாவா இருக்க தகுதி உடையவர் அப்படின்னு. கர்த்தர் சொல்றப்பா, இல்லப்பா இவன் இல்லப்பா, நீ முகத்தை பார்க்கிற, இந்த முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறேன். எல்லாரையும் கடந்து போக பண்றார். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். சொல்றேன், இவ்வளவுதானா? 7 பேர் போயிட்டாங்க, கர்த்தர் யாரையும் செலக்ட் பண்ணலங்காரு. இவ்வளவுதானா அவனுக்கு பிள்ளைங்க? இல்லை, கடைசி ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிடு, உடனே ஆள் அனுப்பி வர சொல், அந்த வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேங்கிற. ஆள் அனுப்பி தாவீதை வர சொல்லுகிறார்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்தவனை அபிஷேகம் பண்ணி என்றார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இவன் தான், எழுந்து அபிஷேகம் பண்ணு, நான் இஸ்ரவேலிலே ராஜாவாய் தெரிந்து கொண்டவன் இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அபிஷேகம் பண்ண உடனே ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். ஆவியானவர் இறங்கணும். எங்க சபலுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியினர் எடுபட்டு ஆவியானவர் நீங்கி பொல்லாத ஆவி சபலை கலங்க பண்ணுகிறது. பொல்லாத ஆவி சபலை கலங்க பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவின் மீது இங்கே இறங்குகிறார். ஆனா அங்கே பொல்லாத ஆவி ஒன்று சவுலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அவனால் முடியல. கடைசி தாவீது போய் சுரமண்டலத்தை வாசிக்கிறான். அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினதுக்கு பின்பதாக ஒரு யுத்தம் நமக்கு தெரியும். பெலிஸ்தீனோட யுத்தம். இஸ்ரவேல் சேனையெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்குது சவுல் தலைமையில்.
அப்போ தாவீதுனுடைய தகப்பன் ஈசாய் வந்து சொல்றாரு தாவீதை பத்தியப்பா, உன் அண்ணன் மாதிரிலாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் பலகாரங்களை அவங்களை கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. தாவீது வாங்கிட்டு நேரம் யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்தை பார்க்கும்படியாக போகல, அவரு யுத்தத்திற்கு போயிருக்கிற அண்ணன்மார் நல விசாரிக்கும்படியாக போயிருக்கிறாரு. கோலியாத்து வர்றது, கோலியாத்து கத்துறது, தேவனை தூஷிக்கிறது எதுவுமே தாவீதுக்கு தெரியாது. அங்க போய் நிற்கின உடனே கோலியாத்து வந்து நிற்கிறான். அவன் சத்தம் போட்டான இஸ்ரவேல் சேனையெல்லாம் பயந்து நடுங்குது. உன்னை தாவீது கேட்குறேன், இவன் யாரு? கத்தரை தூஷிக்கிறதுக்கு இவன் யாரு? சொல்றாங்க, காத்தூரானாகிய கோலியாத், பெரிய பெலிஸ்தியன், பெரிய வீரன். அப்படியா? ரைட்டு. இவனை கொண்டா என்ன கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். இவனை கொண்டா என்ன கிடைக்கும்? ஒரு ஆள் தானே சண்டைக்கு வர சொல்றான். நான் போறேன். அண்ணன்மாருக்கு பயங்கர கோபம். என்ன உன் துணிகரம், யுத்தத்தை பார்க்கவா வந்திருக்கிறா? அவ்வளவு துணிகரமா அவனுக்கு. ஏன்னா தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தனால அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துட்டாங்க. சாதாரண ஆளு இந்த தாவீதால என்ன நடக்க போகுது? இந்த தாவீது என்ன செய்ய போறான்? அதனால என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த தாவீத கர்த்தர் கோலியாத்தை வெற்றி பெற வைத்தான். ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றான். ஆத்துக்கு போறான், கூழாங்கற்களை எடுக்கிறான், கவனில் மேய்ப்பனோட இடைப்பையில் போட்டு கவனில் வச்சுக்கிட்டு நேராக போறாங்க. கோலியாத் சொல்றான், என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன நாயா? நீ என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறான். தாவீது அழகா சொல்றான், இல்லை, நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் உன்கிட்ட வர்றேன், யுத்தம் கர்த்தருடையது, அவர் வெற்றி பெறுவார் சொன்ன ஒரே அந்த வார்த்தை. அவ்வளோ பெரிய கோலியாத், ஒரு சின்ன கல்லு நெத்தில பதிஞ்சுது, கோலியாத் வீழ்ந்து விட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு அன்றைய வாழ்க்கை முடிந்தது. அவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிற சவுலாலே ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இந்த கோலியாத் சின்ன தாவீதுக்குள்ளே விழுந்துட்டான். ஏன் விழுந்தான் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல இருந்தால். அது மட்டும் இல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா தாவீது. சவுல் தள்ளிவிடப்பட்டான். ஆகவே இந்த ராஜா யுத்தத்திற்கு போய் வெற்றி பெற்றான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தலைகளை தரச்சு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறதற்காக நன்றி. நம்முடைய வல்லமையான மாறாதனமான நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.